ஹே கைஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிரபலமான தென்னிந்திய நடிகையான சாவித்திரி என்கிற சசிகலா வாணி ரெட்டி இவங்கள பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு மக்கள் மத்தியில் இன்னொரு பேர் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கில் மகாநதி சாவித்திரின்னும் தமிழில் நடிகையே திலகம் அப்படின்னும் பெயர் சூட்டப்பட்டு இருக்குங்க. இவங்க ஆந்திர பிரதேசத்தில் குண்டூர் சிராவூர் என்ற இடத்துல நிசங்கரா குருவையார் ரெட்டி சுபத்ரம்மா என்ற தம்பதியருக்கு மகளாக பிறந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1934 டிசம்பர் 6ஆம் தேதி பிறந்திருக்காங்க. சாவித்திரி ஒரு குழந்தை நடன கலைஞராகத்தான் அவங்களோட வாழ்க்கையவே ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் சினிமா பக்கம் வந்திருக்காங்க. இவங்களை புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகைன்னும் திரைப்பட இயக்குனர்னும் மற்றும் தயாரிப்பாளர்னும் பின்னணி பாடகின்னு கூட சொல்லலாங்க. இவங்க தமிழ் படம் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், இந்தி போன்ற மொழிகள்லையும் நடிச்சிருக்காங்க. முதல்ல இவங்க எப்படி திரையுலகிற்கு அறிமுகமானாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடகங்கள்ல நடிக்கும்போது இவங்களோட கண்ணாசைவினோட வெளிப்பாட்டால மக்களோட மனசுல இடம் பிடிச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பல நாடகங்கள்ல நடிச்சு இவங்க பிரபலமாயிட்டாங்க. திரையரங்குல நடிக்க முயற்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேடம் கிடைச்சது. ஆனா அவங்க ஹீரோவோட பேசும்போது பிரமிப்பில் வசனங்களை சொல்லாததால நடிக்க முடியல. அப்போதுதான் சாவித்திரி ஜமினி கணேசன் என்ற ராமசாமி கணேசனை சந்திச்சாங்க. இவர் சாவித்திரியோட படங்களை எடுத்துட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் வர சொல்றாங்க. உடனே நம்பிக்கையை இழந்த சாவித்திரி மறுபடியும் அவங்களோட கிராமத்துக்கே வந்துடுறாங்க. அப்புறம் தொடர்ந்து மறுபடியும் நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்களோட வீட்டிற்கு ஒருத்தர் சாவித்திரியை அவங்களோட சினிமாவில் ஒரு வேடத்தில் நடிக்க சொல்கிறாங்க. இப்படி தாங்க இவங்களோட சினிமா வாழ்க்கையை முதல்ல ஆரம்பித்தாங்க. இவங்க 1948 ஜமினி கணேசனை முதலாக சந்திச்ச அப்புறம் 1952 இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜமினி கணேசன் தமிழ் சினிமாவில் நடித்த ஒரு இந்திய நடிகர் தாங்க. இவர் திரைப்படங்களில் காதல் வேடங்களில் நடித்ததுனால இவரை காதல் மன்னன் என்று மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க. நடிகை சாவித்திரி 1950 மற்றும் 1960 புகழ்பெற்ற முன்னணி இந்திய நடிகைகளில் இவரும் ஒரு நடிகையாக இருந்தாங்க. இவங்க 138 தெலுங்கு படங்கள்லையும் 100 தமிழ் படங்கள்லையும் 6 கன்னட படங்கள்லையும் 5 இந்தி படங்கள்லையும் 3 மலையாள படங்கள்லையும் மொத்தம் 252 படங்களில் நடிச்சிருக்காங்க. நடிகை சாவித்திரியோட முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் தாங்க சாவித்திரி தன்னை முதலாக முன்னணி வேடத்தில் நடித்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்வி பிரசாத். இந்த படத்துக்கு இசையமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்தசாலா. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராமாராவ், வரலட்சுமி, சாவித்ரி, எண்டமுரி ஜோகாராவ், ரங்காராவ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க நகைச்சுவையும் நயாண்டியுமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லும் ஆச்சு. இந்த படம் பேர் தான் பெலிச்சேசி சூடு. இது ஒரு தெலுங்கு படம். இந்த படம் 100 நாட்களையும் கடந்து 11 சினிமா தியேட்டரில் ஓடிக்கொண்டே இருந்துச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மக்களிடையே வரவேற்கப்பட்டுச்சுங்க. அடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தமிழ் திரைப்படம். சாவித்திரி முன்னணி வேடத்தில் தோன்றிய முதல் தமிழ் படம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த படத்தவும் டைரக்டர் எல்வி பிரசாத் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கும் கந்தசாலா தான் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகி ரெட்டி மற்றும் சக்கரபாணி. 1952 தெலுங்கில் பெலிச்சேசி சூடு மற்றும் தமிழில் கல்யாணம் பண்ணிப்பார் இந்த 2 படமும் ஒரே நேரத்தில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 படத்துக்கும் மக்களிடையில் மிகுந்த வரவேற்பு இருந்துச்சு. கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லும் ஆச்சு. அதுக்கப்புறமா 1954 சுகம் எங்கே என்ற படத்தில் வேணி என்ற கதாபாத்திரத்தில் சாவித்திரி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ராம்நாத். இந்த படம் ஒரு காதல் நாடக திரைப்படம்னு சொல்லலாம். KR ராமசாமி மற்றும் சாவித்திரி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பிரபலமான நாட்டுப்புற கதைன்னு கடைசியாக சொல்லப்பட்டுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1955 மிசாமா மிசியா, கோமதியின் காதல், டொங்கா ராமுடு, சந்தானம், குணசுந்தரி, செல்லப்பிள்ளை, மாமன் மகள் இன்னும் பல படங்களில் சாவித்திரி நடிச்சிருக்காங்க. அதே போல் 1957 மாயா பஜார், வணங்காமுடி, குடும்ப கௌரவம், எங்க வீட்டு மகாலட்சுமி, கற்புக்கரசி, யார் பையன், மகாதேவி இன்னும் பல படங்களில் நடிச்சிருக்காங்க. சாவித்திரியோட மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா களத்தூர் கண்ணம்மா. இந்த படம் 1960 வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் ஜமினி கணேசன், சாவித்திரி மற்றும் DS பாலையா இந்த நடிகர்களும் குழந்தை நட்சத்திரமாக கமலஹாசனும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை A பீம்சிங் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் மக்களிடையே பாராட்டப்பட்டது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லும் ஆகியிருக்கு.
அடுத்த படம் பார்த்தீங்கன்னா 1961 இந்த படம் வந்து அதே பீம்சிங் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி, தேவிகா இவங்க 3 பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தான் பாவ மன்னிப்பு. இந்த படமும் மக்களிடையே நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக கொண்டு எடுத்திருக்காங்க. படம் பெயர் வந்து பாசமலர். இந்த படத்துக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தின்றவங்க இசையமைச்சிருக்காங்க. அடுத்த படம் 1962 வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக கமலஹாசன் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா CR பசவராஜ், GK ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படமும் மக்களிடையே நல்ல பாராட்டையும் மக்கள் மனதில் இடம் பிடிச்சுள்ளதுங்க. இந்த படம் பேர் வந்து பார்த்தால் பசி தீரும். இந்த படமும் ஒரு வெற்றி படம் தாங்க. அடுத்து வந்து சாவித்ரி டைரக்ட் பண்ண படம் பார்க்கலாம். பிராப்தம் என்ற தமிழ் படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தெலுங்கிலும் சின்னாரி பாப்புலு என்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க என்னென்ன அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அன்னையின் ஆணை என்ற படத்திற்கு ஜனாதிபதியிடம் வெள்ளி பதக்கத்தை வந்து வாங்கியிருக்காங்க. கை கொடுத்த தெய்வம் என்ற தமிழின் சிறந்த திரைப்படத்திற்காக தேசிய விருதையும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 30வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நட்சத்திரங்களுக்கிடையில் ஒரு நிலவு என்ற கௌரவத்தையும் பெற்றிருக்காங்க. மற்றும் மகாநதி திரைப்படத்துக்கு மெல்போர்ன் இந்திய திரைப்பட விழாவில் சினிமாவில் சமத்துவ விருதையும் வாங்கியிருக்காங்க. நடிகை சாவித்திரியை பற்றி நீங்கள் ஏதாவது புதிய கருத்துக்களை சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.